கர்த்தருக்கு செய்ததான பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன் அப்படின்னு சொன்னா, நன்றி உணர்வுடன் கர்த்தருக்காக என்ன செய்ய விரும்பினீர்களோ அதை நீங்கள் நிறைவேற்றி முடித்தலாம். ஏதாவது மனசுல தோணி இருக்கும்ல, கர்த்தருக்கு இதை செய்யலாம் அதை செய்யலாம் தோணி இருக்கும்ல, அதுதான் பொருத்தனை. ஒருவேளை வெளியில நீங்க அதை சொல்லி இருக்கலாம், ஒருவேளை உள்ளுக்குள்ளே நீங்க சொல்லி இருக்கலாம். அதை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க செலுத்துகிற காரியம். அப்ப நன்றி உணர்வை நீங்கள் வெளியே காண்பிக்கிறதான காரியம். கரெக்டா சொல்லணும்னா ஏன் இப்படி சொல்றாரு? அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவோம்னா சாட்சி. இப்ப ஞானஸ்நானம் கொடுக்கும் போது ஏன் அட்லீஸ்ட் ஒரு கூட்டமாவது வாங்க, எல்லாரும் வாங்கினா எல்லாரும் வர முடியாது 9 மணிக்கு இல்ல, அட்லீஸ்ட் ஒரு கூட்டமாவது வாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? ஞானஸ்நானம் எடுக்கிறதை நீங்கள் என்ன பண்ணணும்? சாட்சியாக விட்னஸ் பண்ணணும். அதுதானே? இல்ல அப்படி சொன்னா எல்லாரும் இப்ப பைபிள் ஸ்டடிக்கு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வந்துருங்க, பாஸ்டர் வீட்டுக்கு வந்துருக்காங்க அப்படின்னா அங்க கொண்டு தொட்டில முக்கிய எடுத்துடலாம்ல. பாஸ்டே சாட்சி கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற சகோதரர்கள் சகோதரிகள், இந்த மனிதன் தன்னை ஒப்பு கொடுத்து, இந்த மனுஷி தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாகவே ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கு சபை சாட்சியாக இருக்கிறதை குறிக்குது. அப்ப என்ன சொல்லுகிறான்? இந்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன் அப்படின்னு சொன்னா சாட்சியாக செய்கிறதான, சாட்சியாக வாழ்கிறதான ஒரு வாழ்க்கையாய் காணப்படுது.